வணக்கம். இன்னைக்கு கொள்குறி வகைகளை பார்க்க போகிறோம். கொள்குறி வகை வினாக்கள். இதில் 1.0 0.83 இதை நம்ம அப்படியே மனசாலே கூட்டிக்க வேண்டாம். முழு எண்ணில் முழு எண்ணையும் கூட்டிக்கணும். அதாவது தசம எண்ணை தசம எண்களோட கூட்டிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணாக்கா 1.83 ஆன்சர். இதுதான் 1.83 தான் ஆன்சர். ரெண்டாவது கணக்கு பாருங்கள், 7.0. அதே போல் முழு எண்ணையும் முழு எண்ணையும் கூட்டிக்கணும். தசம எண்ணை கூட்டிக்கணும். இங்கே முழு எண்ணெலாம் 0வாக இருக்கிறதால அப்படியே நம்ம போட்டே பார்க்கறதால அப்படியே போட்டுடலாம். அப்போ 8 தான் என்ன வரணும், அதை கழிக்கணுன்றதால நம்ம போட்டு தான் பார்க்கணும். நீங்கள் சின்ன பிள்ளை, நாங்கள் சொல்லிவிடுவோம், சின்ன பிள்ளையாக இருக்கிறதால போட்டு பாருங்கள். 2 தசம எண்ணை போட்டுக்கிட்டு 2.83. இப்போ என்ன செய்யணும், இதை 6ஆம் அடிச்சுட்டு இது 10 வரும். இந்த 10 அடிச்சுட்டு இதை இவரு 10 ஆகிடும். இவர் 7 வருவார். இவர் 9ல் 8 போயிடுச்சுன்னா 1 வரும். 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. அப்போ 4.17. இவன் தான் ரைட்டு. மூணாவது கணக்கு பாருங்கள். மூணாவது கணக்கு 3.5லேருந்து 3.51லேருந்து கழிக்கன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஏன்னாக்கா நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதால, இப்போ தான் தசம எண் பரிச்சயமாக இருக்கிறதால நல்லா கொஞ்சம் மாணவர்கள் அப்படியே போட்டுடலாம். மற்ற பிள்ளைங்க போட்டு பாருங்கள். ஏன்னா அந்த கடை வாங்கி கழித்தெல்லாம் வரும்போது தப்பு பண்ணிடுவீங்க. அப்போ இவன் அடிச்சுட்டு 4ஆக போட்டுக்கிட்டு இவனை 11ஆக மாற்றிடணும். இந்த 11ஆக மாற்றும்போது நம்மளுக்கு 6 வரும், 1 வரும், 2 வரும். 2.16. வாட் இஸ் த ஆன்சர்? ஹியர் இஸ். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் அடுத்த கணக்கு 14வது கணக்கு. இரு தசம எண்களின் கூடுதல் 4.78. அவற்றில் ஒரு தசம எண்ணுன்னா இவனும் கழித்தல் தான். 4.78ல் ஒரு நம்பர்னாக்கா 3.21. அப்போ இன்னொருத்தவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? கழிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. 5, 7 ஏதாவது இருக்கா? அதோ இருக்கான். அடுத்த நம்பரை நீங்கள் கழிக்க தேவையில்லை. 2 நம்பர் வந்துடுச்சு, போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், இரு தசம எண்களின் வேறுபாடு மற்றொரு தசம எண். 2 தசம எண்களின் கூடுதல்னாக்கா ஒன்றை கழிக்கணும். இப்போ வேறுபாடு ஆன்சர் இதுன்னு கொடுத்துட்டான், ஓர் எண் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன செய்யணும், மற்றொரு எண் வேறுபாடுன்னு ஆன்சர் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஒரு எண் இது, மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறோம். இதுதான் ஆன்சர். அப்போது ஒரு எண்ணுன்னும் போது நம்ம என்ன செய்யணும், யூனியும் கூட்டிக்கணும். கூட்டும்போது 86.58 42.31. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 9 8 இங்கே 4 8 12 128. அப்போ 128.89 எங்கே இருக்கான்? அந்த இருக்கான். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ சில்ட்ரன்.